வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு வளர்ச்சி அடைகிற கிறிஸ்தவர்கள், முதிர்ச்சி அடைகிறவர்கள் தங்களை மற்றவர்களுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டு தங்களது வரங்களை, தாங்கள் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய வரங்களை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறு கூறுகிறது: கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வழங்குகிற வரங்களை குறித்து 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களிலும், 12வது அதிகாரம் 28வது வசனத்திலும், ரோமர் 12வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களிலும், எபேசியர் 4:13வது வசனங்களிலும் தேவன் அருளுகிற வரங்களை குறித்தும் அவருடைய ஊழியத்திலே தேவன் வைத்திருக்கிற சில முக்கியமான அலுவல்களை குறித்தும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். இந்த வரங்களை அல்லது பொறுப்புகளை தேவ நாம மகிமைக்கென்று மற்றவர்களை கட்டி எழுப்பும்படிக்கான ஒரு காரியத்திற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அருளும் ஆவிக்குரிய வரத்தினை கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? நமது மேன்மைக்காக, நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக அவைகளை பயன்படுத்துகிறோமா? அல்லது கிறிஸ்துவின் ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக பயன்படுத்துகிறோமா? தேவனுடைய சரீரமாகிய சபையிலே உள்ள மற்றவர்களுக்கு சேவை செய்ய அதனை பயன்படுத்த வேண்டும். மாத்திரமின்றி சபைக்கு வெளியே இருக்கிற மற்றவர்களை நாம் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவதற்கும் அதனை பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு என்ன வரம் அருளப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனை கொண்டு மற்றவர்களை கட்டுவதற்காக, மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்துவது சாலச் சிறந்தது. என்ன வரம் என்பதை கண்டு கொண்டால் ஆவியானவருடைய வல்லமையை சார்ந்து அதனை அன்போடு பயன்படுத்த முடியும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு கூறுகிற அறிவுரையை காணலாம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே என்று கூறுகிறார். வரங்கள் மற்றவர்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட வேண்டுமே ஒழிய சுயத்தை மேன்மைப்படுத்துவதற்காக அது பயன்படுத்தலாகாது. அதே நேரத்திலே வரத்தை வீணாக வைத்து கொண்டிருக்கவும் கூடாது. அசதியாக, சோம்பேறியாக இருப்பதிலே பயனில்லை. முதிர்ச்சி அடைய அடைய உங்களது வரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவும் வளரும். இன்றைக்கு உங்களது வரத்தை குறித்தும் அதனை எவ்வாறு தேவனின் உன்னத பணியில் பயன்படுத்த முடியும் என்பதை அவர் சமூகத்தில் ஜெபித்து காத்திருப்பதின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவரை தேடி அவர் அருளிய வரத்தை செயல்படுத்தும் முகாந்திரத்தை அறிய அவரிடம் ஜெபித்து பதில் பெறுங்கள். இதிலே வேதாகமும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். எனவே வேத வசனங்களை தியானிக்க மறவாதேயுங்கள், தவறாதேயுங்கள். அவருக்கு ஏற்ற விதத்திலும் மற்ற மனிதருக்கு பயன் தரும் விதத்திலும் எவ்வாறு அதனை பயன்படுத்த வேண்டும் என கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, முதிர்ச்சி அடைகிற ஒரு கிறிஸ்தவன் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு ஸ்தானாபதியாக இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனம்: ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவி நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரித்திருக்கிறது, தேவனோடு எதிராளிகளாக நம்மை ஆக்கியிருக்கிறது. எனவே நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்குவதற்கு யார் முற்பட வேண்டும்? இவ்வாறு முதிர்ச்சி அடைந்து வருகிற கிறிஸ்தவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். அவர்கள்தான் ஸ்தானாபதிகளாக இருந்து பாவத்திலே மரித்து கொண்டிருக்கிறவர்களை, கலகம் செய்தவர்களை தேவனோடு கூட ஒப்புரவாக்கும்படிக்காய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, நற்செய்தியை இவர்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, ஆவிக்குரிய வரத்தை குறித்த உணர்வு உங்களுக்கு உண்டா? உங்களுக்கு என்ன வரத்தை ஆண்டவர் அருளி இருக்கிறார்? அதை கொண்டு என்ன செய்கிறீர்கள்? அதை பயன்படுத்துகிறீர்களா? அல்லாவிட்டால் அதை பயன்படுத்தாமல் அசதியாக இருக்கிறீர்களா? தேவனுடைய நற்செய்தியை அறிவிப்பதிலே
வரத்துக்கு பயனுண்டு, பங்கு உண்டு. வரம் பெற்றவர்கள் அந்த வரத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக கிறிஸ்துவனிடத்திலே பல மக்களை வழிநடத்த முடியும். இப்பேற்பட்ட சிந்தனையோடு இந்த நாளை கழிக்க தேவன் அருள் புரிவாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.